ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய காதுகள் கேட்க என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் உங்களோட கோலை கொண்டு வந்து வைங்க, தேவ சமூகத்துல bring it to the temple of God, தேவ சமூகத்துல கொண்டு வந்து வைங்க, எவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், whom I have chosen, அவனுடைய அந்த கோலானது துளிர்க்கும். கோல்னா என்ன? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கோல்னா ஸ்டிக். ஓகே, ஸ்பிரிச்சுவல் மீனிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். கோல்னா என்ன? வாட் இஸ் a staff? What is a rod? What does a rod refer to? Yes, the grace of God. அப்ப யாருடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லும்போது, யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை துளிர்க்கிறதோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப கிருபை துளிர்க்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிருபையால ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனி துளிர்த்து கனிகள் கொடுக்க வேண்டும். we should bear fruits. the evidence of that you are chosen is that you have to have fruits. அதனாலதான் பின்னாடி கொலோசியர் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன? ஆவியின் கனிகள். These are all fruits of the Spirit. So if you are chosen, what you will have is, you will have mercy, kindness, humbleness of mind, meekness and long suffering. உங்க வாழ்க்கையில இருக்கா?